2011ல ஒரு டெக்னீஷியன் வச்சு சென்னையில வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். 2019ல தான் 2வது பிரான்ச் வந்து கோயம்புத்தூர்ல போட்டோம். இந்த 2023க்குள்ள 10 பிரான்ச் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லா போட்டாச்சு. அதாவது அங்க தான் வந்து என்னன்னா அன்ஹெல்தி காம்படிஷன் ரொம்ப இருக்கு. ஒரு ரிவர்ஸ் திங்கிங் பத்தி சொல்றேன். எப்படி அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் தான் பெரிய சிட்டி, அங்க தான் ஆபீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஃபீல்ட்ல ஒரு மித்த கருத்து இருக்கா? அவருக்கு வந்து அந்த டோபோகிராஃபி தெரிஞ்சு அந்த மக்களுடைய பழகுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும். அவங்கட்ட வந்து பணமே ஒரு பிரதானமா நம்ம எதிர்பார்த்து வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து வெரி டிஃபிகல்டிஸ் டு க்ரோ. அங்க வந்து என்ன செக்மெண்ட் வந்து நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 2011ல ஒரு டெக்னீஷியன் வச்சு சென்னையில வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். 2019ல தான் 2வது பிரான்ச் வந்து கோயம்புத்தூர்ல போட்டோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு 2வது பிரான்ச் போடுறதுக்கு. இந்த 2023க்குள்ள 10 பிரான்ச் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லா போட்டாச்சு. நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் வந்து டயர் 2 டயர் 3 சிட்டில வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த அளவு உங்களுடைய வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா நீங்க வந்து இங்க சென்னையில இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அல்லது வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே சோர்சஸ் அதிகமா தான் இருக்கும். பட் ஆனா என்னன்னா, அன்ஹெல்தி காம்படிஷனால உங்களுடைய அ ரேட் அதாவது சார்ஜஸ் வந்து கம்மி பண்ணி உங்களுடைய மார்ஜின் வந்து ரொம்ப தின் ஆயிரும். இதே இது டயர் 2, டயர் 3 சிட்டில வந்து நீங்க ஒரு பிரான்ச் பேஸ் போட்டு உங்களுடைய அ ஆர்கனைசேஷன குரோ பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து அதிக வளர்ச்சி அடைய முடியும். இதே இது எங்க ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே 2 பிரான்ச் தான் போட்டிருந்தேன். கோயம்புத்தூர்ல, இங்க 2019ல. பட் ஆஃப்டர் 2019க்கு அப்புறம் 2023க்குள்ள கிட்டத்தட்ட அனதர் 10 பிரான்ச் போட்டேன். அந்த 10 பிரான்ச் போட்டு என்ன ஆனது அப்படின்னா வந்து நல்ல மேசிவ் குரோத் இருந்தது. எப்படி அந்த மேசிவ் குரோத் வந்தது அப்படிங்கிறத பத்தி தான் 3 ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். முதல் ஸ்டெப் இதுல எப்படி அப்படின்னா வந்து ஐடென்டிஃபையிங் த பேஸ். அதாவது பேஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. எப்படி அப்படின்னா வந்து எய்தர் அர்பன் அதாவது பெரிய சிட்டியா இருக்கலாம் அல்லது வந்து சின்ன வந்து டயர் 2 டயர் 3 சிட்டியா இருக்கலாம். அந்த சிட்டிஸ்ல வந்து பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பாருங்க முக்கியமா. பொட்டன்ஷியலை காட்டிலும் அதுல என்னென்ன நம்ம பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் பாருங்க. அதே நேரத்துல வந்து அது காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சில இதெல்லாம் நமக்கு தெரியாத அளவுக்கு எங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிட்டில வந்து ஒரு செக்மெண்ட் வந்து அதிகமான வால்யூம் போய்கிட்டு இருக்கும். அந்த சிட்டில வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஆஃபீஸா போட்டோம் அப்படின்னா வந்து அந்த இது வளர்ச்சி அடைய சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பேஸ் நீங்க செலக்ட் பண்ணும்போதே அதாவது நீங்க இது சிட்டி டயர் 2 டயர் 3 சிட்டியா இருக்கலாம் அல்லது வந்து பெரிய சிட்டியா இருக்கலாம். எந்த சிட்டியா இருந்தாலும் சரி நீங்க வந்து நமக்கு உள்ள பொட்டன்ஷியல் அங்க இருக்கா அப்படின்னு முதல்ல பாருங்க. பார்த்துட்டு அத பேஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ரிவர்ஸ் திங்கிங் பத்தி சொல்றேன். எப்படி அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் தான் பெரிய சிட்டி, அங்க தான் ஆஃபீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நீங்க வந்து கோயம்புத்தூர சுத்தி உள்ள சர்க்கிள்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, சப்போஸ் ஈரோடு எடுத்துக்கோங்க. ஈரோடுல நீங்க ஆஃபீஸ் போட்டுட்டு கோயம்புத்தூரையும் டேப் பண்ணலாம். இப்ப ஈரோடுல நீங்க ஆஃபீஸ் போடுறதுனால எப்படி அப்படின்னா, உங்களுக்கு மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்கள் எல்லாம் கம்மியாகும். அதே நேரத்துல வேலைக்கு ஆட்கள் ஈஸியா கிடைப்பாங்க. இந்த மாரி பல காரணியினால ஈரோடுல ஆஃபீஸ் போட்டும் நீங்க கோயம்புத்தூர் டேப் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நீங்க திங்க் பண்ணி உங்களுடைய ஆஃபீஸ் எங்க போடணுமோ அந்த மாரி பண்ணலாம். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா வந்து, அதாவது செலக்டிங் அசோசியேட்ஸ் அல்லது உங்க எம்ப்ளாயி, பிரான்சைசி ஓனர் எதுவாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தீர்மானிக்கணும் அப்டின்னா வந்து, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஃபீல்ட்ல ஒரு மித்த கருத்து இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டா கூட பரவால்ல. அத பத்திய நாலேட்ஜ் இருக்கா? அல்லது அந்த இந்த இந்த மாரி நம்ம வந்து எந்தூசியாஸ்டிக்கா வளரணும் அப்படின்னு வளரக்கூடிய ஒரு எண்ணம், தாட் ப்ராசஸ் எல்லாமே இருக்கா? அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அத ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நீங்க வந்து அசோசியேட்ஸ் செலக்ட் பண்ணணும். பேஸ் போட்டா மட்டும் போதாது. அதுக்கு இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அசோசியேட்ஸ், பிரான்சைசி ஓனர் அல்லது உங்களுடைய ஸ்டாஃப்ஸே யாராவது நீங்க ரெக்ரூட் பண்ணாலும், அவங்களுக்கு இந்த மாரி சில காரணிகள் இருக்கா? அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க ரெக்ரூட் பண்ணி பண்ணணும். இது நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன அப்டின்னா வந்து, சப்போஸ் இப்போ சென்னையில உள்ள ஒரு பையன நீங்க வந்து ஈரோட்ல போய் பேஸுக்கு வந்து பேஸ் இன்சார்ஜா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து அந்த டோபோகிராஃபி தெரிஞ்சு அந்த மக்களுடைய பழகுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பிசினஸ் குரோ ஆகுறது இதனால பாதிக்கப்படும். ஸோ அங்க பரிச்சயமான அந்த டோபோகிராஃபில பரிச்சயமான ஆட்கள நீங்க ரெக்ரூட் பண்ணீங்க அப்டின்னா வந்து, டெஃபினட்டா அவனால வந்து அதே இது அந்த சேம் நாலேட்ஜ் அ உங்க உங்ககிட்ட இருந்து பழக்கவழக்கங்கள் இன்னொன்னு நல்லா நெட்வொர்க்கிங் பண்ணக்கூடிய ஆளா நீங்க வந்து பேஸ் இன்சார்ஜா போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வளர்ச்சி அதிகமா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓன் ரெக்ரூட்மெண்ட் நம்மளுடைய ஸ்டாஃப்ஸே போட்டு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அதே நேரத்தில வந்து இப்போ பிரான்சைசி ஓனரோ, அசோசியேட்ஸோ நம்ம வந்து நம்ம பேஸ்ல வந்து ரெக்ரூட் பண்றோம், அதாவது அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னா வந்து, அவங்கட்ட வந்து பணமே ஒரு பிரதானமா நம்ம எதிர்பார்த்து வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து வெரி டிஃபிகல்டீஸ் டூ க்ரோ கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப.
குரோ ஆகலாம், மேபி ஆகாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் அவங்ககிட்ட முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய விஷன் அண்ட் மிஷன் அண்ட் பர்பஸும் அவங்க வந்து அதே இதில் வந்து ஒத்து போகிறாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உண்மையாலுமே நம்ம வந்து அவர் வந்து இந்த இந்த ஃபீல்டில் வந்து அவரால் இன்வால்வ் பண்ணி பெரிய அளவுக்கு க்ரோ பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்வால்மெண்ட் எப்போ வரும்? உண்மையாலுமே அவருக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். இதை மாதிரி பல காரணிகள் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்ரூட் பண்ணீங்கன்னா ஃப்ரான்ச்சி ஓனரோ அசோசியேட்ஸோ ரெக்ரூட் பண்ணீங்கன்னா க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மூணாவது வந்து செக்மெண்டேஷன். அதாவது செக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில் வந்து நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கோங்க, மற்ற சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க, எல்லா வெர்டிக்கல்லையுமே வந்து என்னோட தொழிலை பொறுத்தவரை எல்லா வெர்டிக்கல்லையுமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஈரோடு எடுத்துக்கோங்க. ஈரோடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்டிஸ். அங்கே வந்து என்ன செக்மெண்ட் வந்து நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களை பொறுத்தவரை மஞ்சள் மண்டி. மஞ்சள் மண்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் செக்மெண்ட்டை பொறுத்தவரை ஃபியூமிகேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அந்த ட்ரீட்மெண்ட் தான் அங்கே அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். வேற ட்ரிச்சி எடுத்துக்கோங்க. ட்ரிச்சியில் வந்து இந்த ரைஸ் மில்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரைஸ் மில்லில் என்ன ஃபியூமிகேட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபியூமிகேஷனுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரம் வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர் இப்போ வந்து சென்னையை விட அதிகமாக வந்து நல்ல அர்பனைசேஷனில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஹைரைஸ் பில்டிங்லாம் வருது. அங்கே போனீங்கன்னா இப்போ டெர்மைட் ட்ரீட்மெண்ட்டு இங்கே காட்டிலும் அங்கே வந்து 2 மடங்கு அதிகமான சேல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே டெர்மைட் அங்கே போய் நீங்கள் போய் மற்ற செக்மெண்டேஷனை பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, செக்மெண்ட் எந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து எடுத்தோம்னா அதில் வந்து எக்ஸ்பர்டைஸை தேர்ந்தெடுத்து எடுத்தோம்னா நம்ம பெரிய அளவுக்கு வளரலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி திங்க் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு க்ரோ ஆக சான்சஸ் இருக்குது. எப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி 3 காரணிகளை சொல்லிட்டேன். இந்த கரெக்டான டைமாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத யோசிக்கிற முன்னக்கூட்டி என்ன நமக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃபைனான்சியல் பேக்கப் கரெக்டாக இருக்கா, எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய கரெக்டாக இந்த டயத்தில் பண்ணலாமா அப்படிங்கிறது நம்பர் 1 ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸு. ரெண்டாவது எடுத்துக்கிட்டு நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து இனஃப் குவான்டிட்டி ஆஃப் இது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து நம்ம ஒரு பிரான்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம், அங்கே வந்து நமக்கு கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த 3 காரணிகளும் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். இது என்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு நான் 2019 வந்து 2வது பிரான்ச் போட்டிருந்தேன். 2023 வந்து கிட்டத்தட்ட 12 பிரான்ச் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணேன். இதே வளர்ச்சியை காட்டிலும் அபரீத வளர்ச்சி நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.